ஒரு பர்த்டே பாய்ன்னு சொல்லலாமா, பர்த்டே மேன் இல்லைன்னா மிஸ்டர் பர்த்டே எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா மிஸ்டர் கெத்து, கோவிலம்பாக்கத்தோட கெத்து இவர் தான். அண்ணனுக்கு தெரியாத டோர்னமெண்ட்ஸ் இல்லை, தெரியாத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை, அவருக்கு இல்லாத அனுபவமும் இல்லை யாருக்கும். சிறிய தடுமாற்றம், ஏன்னா அண்ணன் மாதிரி ஒரு பிளேயருக்கு போலிங் பண்ணா ஒரு சின்ன அது இருக்கதான் செய்யும். ஸோ ரீஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் பாலே டொப்பு டிப்பு தான், தடுக்க முடியாது. பவுண்டரி. பர்த்டே பாய் பர்த்டே பவுண்டரி மூலமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்தியன் வேர்ல்டு கப்ல கூட அப்படிதான் சேவாக் எல்லா பாலும் பவுண்டரி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இன்னைக்கு பர்த்டே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நம்ம அண்ணன். சூர்யாவும் பயங்கரமா ஓடக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர். அவருக்கு வந்து இன்னும் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். அகலப்பந்து நன்றி. சூப்பர் டெலிவரி. டாட் பால். இந்த டீம் கிட்ட டாட் பால் வாங்கறதுன்றது பெரிய விஷயம்தான். அகலப்பந்து நன்றி. பிரஷர். இந்த மேட்சோட பிரஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்பத்துல இருந்து. ஜாக்கெட். சிறப்பான அடி. இல்ல நாங்க ஆள் வச்சிருக்கோம். கேட்ச். பந்து ஹரிய தான் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. ஹரிய ஃபீல்டிங்ல நீங்க குறையே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டர். சின்ன பையன், வளர்ந்த பையன், பரப்பாப்புல மேலையும் கீழியும். ஓகே, ஒரு குட் ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு பர்த்டே பாய். அவரை தொடர்ந்து தி கேப்டன் சிட்னி தண்டர்ஸ் விக்னேஷ். ஹி இஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவர் மட்டும்தான் தனியா போராடிட்டு இருந்தாரு டீமுக்காக நேத்து அது. பட் இன்னைக்கு ஸ்கிரிப்டே வேற. மஸ்ட் வின் கேம். ஸோ இவரோட நாக்கு ரொம்ப குரூசியலா இருக்கும். பார்ப்போம். குட் ஸ்டார்ட். நல்ல ஏக்கரோட ஒரு பால், அழகா ஒரு ரன். பாருங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம், நீங்க நிறுத்தவே முடியாது. மற்றும் ஒரு ரன். விஜய் வாய் வச்ச போல இருக்க. டாட் பால். ஓவர். இந்த போட்டிக்கு நடுவராக பணியாற்றும் மிஸ்டர் பாண்டியன் மற்றும் ஆனழகன் சதீஷ் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப செல்லமாக அழைக்கப்படும் ஒரு அம்பையர். ரொம்ப காமான மனுஷன். எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை. பிடிக்காத ஆளே கிடையாது. ரொம்ப ஜாலியா இருப்பார் எல்லாரும். ஒருத்தரை தவிர த ஒன் அண்ட் ஒன்லி கணேஷிங் மட்டும் அவரை பிடிக்கவே பிடிக்காதான். அவரை நம்பி 3000 வாரம் செலவு பண்ணிருக்காரு.
ஒரு ஓவருக்கு 8 ரன், ஒரு விக்கெட் இழப்புக்கு. தனது அணிக்காக இரண்டாவது ஓவர். பேர் தெரியல. மணிராஜ். ஓகே, ஒரு நல்ல பவுலர் இவரு. ஸ்மால் கோடு போட்ட மாதிரி போடக்கூடிய பவுலர்ல இவரும் ஒருத்தர். நோ பால், நோ பால். இந்த நோ பால் இதுல மட்டும் பேட்ல அட்டன் பண்ணா கரெக்ட் பால்னு ஒரு ரூல் இருக்குங்க. ஓவர் த ஸ்டம்ப்ஸ் நோ பால். நான்கு இல்ல, யாராலையும் தடுக்க முடியல. 4. கடுமையா போராடிட்டு இருக்காங்க ரெண்டு டீமும். கணேஷ் சொல்றாரு, நான் 3000 டோர்னமெண்ட் கட்டி தோக்குறேன், 300 ரூபாய் வாங்கி என்ஜாய் பண்ணுகிறான் அப்படின்றாரு. அடி இல்ல, இடி இல்ல, இது வெடி. ஒரு 4, அதனை தொடர்ந்து 6. இவர் ஏன் ஹை ஸ்கோரர் எல்லா டோர்னமெண்ட்லயும் வராருன்றதுக்கு இதுதான் ரீசன். ஏன்னா மேலே ஆடுவார், கீழே ஆடுவார். டாட் பால், குட் கம்பேக். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பவுண்டரி அடிச்சாதான் பிளேயர் அப்படின்னே ஒரு ரூல் இருந்தது. இப்போ 2020 வந்தப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. மீண்டும் ஒரு அடி, மீண்டும் ஒரு 4. 4, 6, டொக்கு 4. முன்னெல்லாம் அந்த வீக்குள்ளதான் அடிக்கணும், அதுதான் ரூலே. அதுவும் பவுண்டரி தான் அடிக்கணும். 6 போச்சுன்னா உங்களை கோச்லாம் திட்டுவாங்க. மாடர்ன் டே கிரிக்கெட் வந்த அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. Superb comeback from the bowler. Dot ball. ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு. ஓவர். சூப்பரா ஃபீல்டிங் பண்ணாங்க, பட் ரன் அவுட் பண்ண முடியல. சின்ன ஏமாற்றம் ஃபீல்டர்ஸ்குள்ள. 2 ஓவர் முடியும் போது ஸ்கோர் 24. ஒரு விக்கெட் இழப்புக்கு. அண்ணன் உதயகுமார், உதயா அவர்கள் நேற்று இவர் தான் ஸ்டார் ஆஃப் த பவுலர் அவங்க டீமுக்கு. இன்னைக்கு பார்ப்போம். ஒரு ரன்.
டாட் பால். அண்ணன் வந்து நேத்தே ஸ்டார் ஆஃப் த பவுலர் இந்த டீமுக்கு. ஸோ இன்னைக்கு அதை நான் ஏன் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காரு. சிட்னி தண்டர்ஸ்க்கு இந்த மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். ஒரு ரன். நான் மார்க்கர் அண்ணா எங்க இருக்கீங்க? கிரவுண்ட் ஸ்டாஃப் மார்க்கர் அண்ணா கொஞ்சம் லைன் போடணும். எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அகலப்பந்து ஒயிட் பால். நன்றி நடுவரே. இந்த போட்டிக்கு நடுவர் பணியாற்றும் பாண்டி மற்றும் சதீஷ் விட்டது கேட்சா இல்ல மேட்சா? அண்ணா மார்க்கறேண்ணா, இந்த ஓவர் முடிஞ்ச அப்புறம் போங்களேன். கொஞ்சம் 2 பால் மட்டும் வெயிட் பண்ணுங்களேன். இது கேட்ச பிடிச்சிருந்தா ரொம்ப நல்ல கேட்சா இருந்திருக்கும். ஒரு விக்கெட் சான்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க பவுலர். இப்போ நடந்த வரைக்கும் காஸ்ட்லி மிஸ் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. சூப்பர் டெலிவரி டாட் பால். இதுவரையும் தன்னோட அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் திரு விஜயகுமார் அவர்கள். இல்ல உதயகுமார். ஃபீல்ட வச்சு பால் போட்டாங்க. பட் பால் அவரை ஏமாத்திருச்சு தான் சொல்லணும். ஓவர். ஆனா கொஞ்சம் உள்ள போங்கண்ணா மார்க்கர்ண்ணா. சரி, இந்த ஓவர் முடிஞ்ச அப்புறம் மார்க்கர் வரேன்னு சொல்லிட்டாரு. 3 ஓவருக்கு 29 ரன். லாஸ்ட் ஓவர் உண்மையே சூப்பரான ஓவர். ஹரிகேன்ஸ்காக உதயா போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உதயா ப்ரோ. 3 ஓவர் முடியும் போது 29 ரன், ஒரு விக்கெட் இழப்புக்கு. பவுலர் பிரகாஷ் தி கேப்டன். இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. ஒரு அரிய வாய்ப்பு இது. பிரகாஷ் பவுலிங் போட போறாரு. முக்கியமா நான் பார்த்ததில்லை. I'm eagerly waiting. Catch! Oh no! Again. Continues at 2 drop catches. Great bowling from Prakash. மீண்டும் ஒரு சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. மீண்டும் ஒரு ரன். சூப்பரா போடுறாருங்க. சூப்பரா போடுறாரு. ரொம்ப சிம்பிளா போடுறாரு. பெரிய ரன் அப் இல்ல, பட் கரெக்டான இடத்துல பால் போடுறாரு. ஓகே, ரன் அவுட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் மிஸ்டர் விக்னேஷ். இது நம்ப முடியல யாராலையுமே. இங்க இது வரைக்கும் இதை யாரும் பார்த்ததும் இல்லை. ஒரு லெஜெண்டரி பவுலர் இருக்காரு இந்த மாதிரி பந்து போட, பட் அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் விநாயகம் அவர்கள் இதே மாதிரி தான் போடுவார். நல்லா ஏமாத்துவாரு. வெறும் 4 ஸ்டெப் தான் பால் போடுவாரு. பட் இது புதுசா இருக்கு. பிரகாஷ் வந்து நல்ல கடுமையா பயிற்சி பண்ணி தன்னோட அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். பட் அவர் போடுற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஹிட் அடிக்கிற பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா போடுறாரு. வாழ்த்துக்கள் பிரகாஷ், சூப்பர். லாஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின
Batsman Karthik comes to the crease. ஓகே, இது எக்ஸ்பெக்டட் தான். இதில் ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்படலை. அவர் அடிப்பார், எல்லாருக்குமே தெரியும். பட் அவருக்கு போடுற ஒரு பவுலர் அவர் தான். மறுபடியும் ஒரு 6. இப்போதான் சொன்ன ஒரு நல்லா போடுறாருன்னு ஒரு சின்ன தடுமாற்றம். பேட்ஸ்மேனோட ஸ்டாண்ட்ஸ் வந்து அவரை கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபுல்லாக போட்டுட்ருக்காரு. தட்ஸ் வை ஹி ஹிட்டிங் கண்டினியூ சிக்ஸஸ். மேபி இது வந்து கொஞ்சம் பிக்கர் சைஸ் கிரவுண்ட் இருந்தால் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர். நியூ ஃபைண்ட். கேட்ச். மறுபடியும் ஒரு கால். ஓகே, இல்லை ஒரு ரன் தான். ஓவர். கிரேட் பவுலிங் ஃப்ரம் பிரகாஷ். மேபி அவரோட ஸ்டாண்ட்ஸ்னால தான் அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ரொம்ப பழைய பவுலிங் லைனப். ஆனால் கொஞ்சம் மார்க்கர்னா போட்டு விட்டுருங்க. சாட்ஸ் சாம்பியன்ஸ் லீக் 2025 சீசன் 1 ரொம்ப சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு நிதியுதவி 4 ஓவர் முடியும் போது 44 ரன், 2 விக்கெட் இழப்புக்கு. இது ஜஸ்ட் பிரேக் டைம் ஓவர். அண்ட் த ஸ்பெஷலிஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர். இவர் தெரியாத ஒரு கிரிக்கெட் பிளேயரே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தன்னோட அணிக்காக தண்ணிகன் தூக்கி வந்திருக்காரு. குமார், புனித் குமார். பேட் இவரை விட உயரமா இருக்கும். பட் ஆனா அவர் பெருத்து பெருத்தா தான் அடிப்பாரு. The next bowler for Hurricanes, சூர்யா. சுதர்ஷன் அவர் நேம் இருக்கும். அவரை எதிர்கொள்பவர் 1000. 2 பேரும் ஒரே டீம் பிளேயர்ஸ் அண்ட் த பெஸ்ட் காம்போ பேட்டிங் பேர். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒய் கன்ஃபியூஷன்ஸ். ஓகே, இது பேட்டிங் பவர் பிளே.
பெஸ்ட் பிளேயர், பெஸ்ட் பவுலர், கிரேட்டஸ்ட் நாக். டாட் பால் சூப்பரா போறாரு. அடுத்து ஏக்கர் தான், குத்த மாட்டேங்கிறாரு. முன்னாடி குத்துனா அடிச்சு விடுவான்னு தெரியும், அதனால அழகா போறாரு. கோடு போடுறேன், அதுக்கு மேல ஒரு ரோடு போடுறேன் அப்படின்னு போட்டுட்டு இருக்காரு. ஒன்று, இரண்டு, ஓகே. கேட்ச் என்ற கால் புடிச்சிட்டாரு. யாரு? நம்ம சாண்டி. எங்கிருந்து வந்தாருன்னே தெரியல, திடீர்னு உள்ள வந்துட்டாரு. அதை பார்த்த பவுலர் முருகவேல், எம்ஜிஆர் நகரோட ஸ்பெஷலிஸ்ட் ஓபனர். ஒன்ஸ் அப்பான் டைம் இவர் தான் அந்த டீமே கேப்டன்ஷிப் பண்ணி ஜெயிக்க செமி வரைக்கும் கொண்டு போயிருக்காரு இவர் கேப்டன்ஷிப்ல. ஸோ ஜஸ்ட் மிஸ், ஒயிட் பால். விக்கெட், பெரிய பெரிய விக்கெட்ல இருக்கிறது ஒரு ஹாபியா வச்சிருக்காரு இந்த சூர்யா. அந்த டீம் கேப்டன் தேவாக்கு இந்த சூர்யா ஃபுல் ஃபேவரட், ஃபுல் சப்போர்ட். வெறும் பெரிய விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறாரு, சின்ன சின்ன விக்கெட்ஸ் எனக்கு வேண்டாம், நான் பெரிய விக்கெட்ஸ் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு கொண்டு போட்டுட்டு இருக்காரு. நீ தான் மேல போயிட்டு அப்புறம் மேல போறதெல்லாம் இல்லடா, அது வேற வியூ பாருங்க. அவங்க எப்படி அவங்க ஜெயிச்சுவானுங்க, நீங்க செகண்ட் பிளேஸ் தான் போவீங்க. அப்புறம் நம்ம அதுக்கு இல்லடா, ஏதோ எட்டாம் மேட்ச் வருதுன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாமான்னு டாட் பால் ஓவர். ஆக்சுவலி சூப்பர் ஓவர். பேட்டிங் பவர் பிளேல நாம் பார்த்த வரைக்கும் இதுதான் ரெண்டாவது பெஸ்ட் ஓவர். ஏற்கனவே ஒருத்தர் ஒரு ரன்னுக்கு ஒரு ஓவர் போட்டு போயிருக்காரு, அவரை தொடர்ந்து இவரும் ஒரு ரன்னுக்கு போட்டு போயிருக்காரு. நாற்பத்தி எட்டு, மேபி நான் தப்பா கூட சொல்லிருக்கலாம். ஸ்கோர் வந்து 48, ஆனா அது கரெக்ட். எண்ட் ஆஃப் 5 overs 48. உதயா இல்ல 48, 4 விக்கெட்டு, 5 ஓவர் முடிச்சிருக்கு. இப்போ இங்க 48 தான் அப்டேட் ஆயிருக்கு. என்கிட்ட ஸ்கோர் புக் கிடையாது, ஸ்கோரை கேளுங்க. ஆஸ் பர் தி யூடியூப்ல 48க்கு 4 விக்கெட்டு, 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. நியூ பவுலர் நேம் உதயா. சூப்பர் ஃபீல்டிங். ஒருத்தர் மிஸ் பண்ண பால பேக்கப் வந்து அழகா பிடிச்சி எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு ரன். சிட்னி தண்டர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்.
சூப்பரா சிங்கிள் ஆடுறாரு, சென்சிபிள் சிங்கிள். என்னால முடிஞ்சது அதுதான், நீ பாத்துக்கோ அப்படின்னு ஒரு ரன் ஆடி கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ரன். அது இவரை பார்த்தா மட்டும் எல்லாம் ஃபுல் டாஸ் தான் போடுறாங்க. மீண்டும் ஒரு ரன். மீண்டும் ஒரு ரன். ஒரு இமாலய 6, ஒரு 2 ஓவருக்கு அப்புறம் ஒரு 6. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். அதனால டோர்னமெண்ட்டுக்கு அவர் வந்து லீடிங் ரன் ஸ்கோர் போர்டில் டாப்லேயே நிற்கிறார். 1 2 3 தான் அவர் தான் இருப்பார். நான் எப்பவுமே ட்ரூத்தை மட்டும் தான் பேசுறது. ஓவர். எண்ட் ஆஃப் 4 overs இல்ல 6 overs 59 for 4. 6 ஓவருக்கு 59 ரன், 4 விக்கெட் இழந்து. நம்ம ஜெயிச்சா வேணா கூட மாறாது. அவங்க எங்க நிக்கிறாங்க? ஜெயிச்சாலும் மாறாது. இதுவே மாறாதுடா. ராஜ் போடு. கேட்ச் என்ற கால் இல்ல, பவுண்டரி தான். அவ்வளோ ஈஸியா பிடிக்கிற மாதிரி அடிக்கிறார் அவரு. பழனி ரொம்ப நேர்த்தியா போடுவாரு. ஒரு ரன். டிசைடர் மேட்ச், ரொம்ப முக்கியமான மேட்சும் கூட. ஃபீல்டை தாண்டி ஒரு ரன். கொஞ்சம் ஆஃப் சைடில் அவுட் ஃபீல்ட் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் கஷ்டம் தான் ஆஃப்ல பவுண்டரி அடிக்கிறது. பட் he can do it. Yes, again one run. சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு தான், அதை 2 கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. பிட்வீன் தி விக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க 2 பேரும். வாய்ப்பே இல்லை. அதுவும் 1000 வந்து என்ன ஓட்டம் வர்றாரு.
50 ரன் அடிச்சிருக்காரு. சொல்ல மறந்துட்டோம், சாரி. அண்ட் அவுட் ரைடர் போல்ட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். 69 ரன், 5 விக்கெட்டு, எண்ட் ஆஃப் 7 overs. தனியாளா இந்த மேட்ச் அவர் போராடி இருக்காரு. வாழ்த்துக்கள் 1000. அவரை தொடர்ந்து கௌதம் 7 ஓவர் 69. மணிராஜ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. கௌதம் போன சீசன்ல ஸ்ரீலங்காக்காக சிறந்த முறையில் பேட்டிங் பண்ணி ஃபீல்டிங் பண்ணாரு. அவரும் ரொம்ப குரூஷியல் நாக்ஸ்ல விளையாண்டாரு. பட் இன்னைக்கு அவரால் முடியல. மணிராஜ் இந்த டீமுக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். தன்னோட பேர்ல ஒரு விக்கெட்டை ஏற்றி இருக்காருங்க. ஜேக்கப் த ஸ்ட்ரெயிட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். பந்து எந்த பக்கம் வருதோ அதனோட திசையை கொஞ்சம் கூட மாத்தாம நேருக்கு நேரம் அடிக்கக்கூடிய ஒரு திறமைசாலி. ஜஸ்ட் மிஸ். ஃபர்ஸ்ட் விளைய அவுட் ஆயிருப்பார். ஒரு ரன். நேருக்கு நேரம் அடிக்கணுன்னே ஃபுல் டாஸ் பால் எப்படி அடிக்கணும் அவருக்கு தெரியல. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அடுத்த பால் அடிச்சிடுவார். டாட் பால். ஒரு ரன். இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சது. 8 ஓவருக்கு 74 ரன் அடிச்சிருக்காங்க. 75 அடிச்சா ஹரிகன்ஸ் இந்த மேட்சை ஜெயிக்கலாம். சோ நெக்ஸ்ட் மேட்சுக்கு ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். Adelaide Strikers versus டாஸ் போட வாங்க மிஸ்டர் கணேஷ் மற்றும் மான்ஸ்டர் விஜய். பேர்ல மட்டும்தான் மான்ஸ்டர், ஃபீல்டிங்லயோ பேட்டிங்லயோ ஒண்ணு இல்லை.
He is a joker. Sriram, one of the best bowler. போட்ட ஒரு ஓவர்ல அசாத்தியமான பேட்ஸ்மேன்ஸ்லாம் விக்கெட் எடுத்து புது வரவுகளை பிரபலமாக்கி எல்லா திறமையும் கொண்ட ஒரு பவுலர், எல்லாருக்கும் எல்லா செலிபிரிட்டியும் வெளில கொண்டு வரக்கூடிய திறமைசாலி. அண்ட் ஆர்கனைசர்ஸ், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், கேமராமேன்ஸ் மற்றும் சப்போர்ட்டர்ஸ்க்கு ஃபுட் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. எல்லாரும் ரொம்ப ஹங்கிரியா இருக்காங்க. பிளேயர்ஸ் எல்லாம் ஜெயிக்க ஹங்கிரியா இருக்காங்க. கேமராமேன்ஸ் எல்லாம் சாப்பிட ஹங்கிரியா இருக்காங்க. இந்த டைம் ஆயிட்டாலே எல்லாம் ஹங்கிரி டைம் தான். ஸோ டாஸ் போட வாங்க கணேசனா மற்றும் மிஸ்டர் விஜய், த கீப்பர், பெஸ்ட் கீப்பர் ஆஃப் எவ்ரி பிரீமியர் லீக். அவர் விக்கெட் கீப்பர் மட்டும் இல்ல, பந்து போடக்கூடிய ஒரு திறமைசாலி. ஃபீல்டிங் லைன்ல நிப்பாரு, த்ரோ மட்டும் அடிக்க முடியாது, ஷோல்டர் இன்ஜரி. ஓகே கணேசனா, நீங்க வராமே இங்க ஓப்பனிங் ரெடி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க டைரக்டா ஃபீல்டிங்க்கு போயிடலாம் அடுத்த மேட்ச். ஓப்பனர்ஸ் 1 டவுன் 2nd டவுன் சொல்லிட்டு 8 டவுனுக்கு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க இப்பயே. கணேசனா, நீங்க கண்டினியூஸா ஃபீல்டிங் போயிடுங்க, டாஸ் போட வேண்டாம். இது எதிரணியோட வேண்டுகோள். சாண்டி, நீங்க பவுலிங் போடுங்க. So, chase is on. The bowlers வந்து ரன் அப்ஸ் மார்க் பண்ணிக்கிறாங்க. எஸ். அண்ட் ஜாக்கப் ப்ரோ, ப்ரிவியூலாம் இங்க கிடையாது. ஸோ முன்னாடிலாம் பந்து போட்டு பார்க்காதீங்க. இது அம்பையரோட வேண்டுகோள் மற்றும் ஆர்கனைசர்ஸோட வேண்டுகோள். அடுத்த மேட்சுக்கு டாஸ் போட வருமாறு மிஸ்டர் கணேஷ் அவர்களை அழைக்கின்றோம். இல்ல நீங்க பவுலிங் போறீங்க சொன்னாலும் இங்க ரெடியா இருக்காங்க, ரெடி டு பிளே. ஆல்ரெடி 8 டவுன் வந்து லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்க கஷ்டப்படவே வேணாம் அப்படின்றாரு விஜய் இங்க இருந்து. அகலப்பந்து பிரசாந்த் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி என்ன தெரியுமா, ஓபனர் சாண்டி வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா ஆடுறத விட லெப்ட்ல பவர்ஃபுல்லா கிளியரா ஆடுவாரு. டாட் பால். பட் இன்னைக்கு அந்த லெப்ட் ஹேண்டருக்கான தேவை இல்லை, அதன் காரணமா தான் ரைட்டா மாறி இருக்காரு. மற்றபடி he can bat both way, லெஃப்ட் ரைட் எப்படினாலும் ஆட முடியும் அவரால். ரொம்ப கிளியரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நன்றி. அகலப்பந்து கூடுதலா ஒரு ஓடி எடுத்திருக்காங்க. நவ் ஸ்ட்ரைக் ஆன் ஹரி. ஓகே, ஓப்பனிங் ஆடுறேன்.
எஸ் அண்ட் த டாஸ் எப்பவும் போல விஜய் ஜெயிச்சிட்டாரு. டாஸை மட்டும் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஜெயிச்சிருக்காரு மேட்சை தவிர. அண்ட் சூஸ் டு பேட். சூப்பர் ஏக்கர் லென்த் டாட் பால். கணேசனா நாங்க ஏற்கனவே சொன்னோம் 8 டவுன் இங்க லிஸ்ட் ரெடி ஆயிருச்சு, நீங்க வர வேண்டாம் பவுலிங் போடுங்கன்னு சொன்னோம், நீங்க கேட்கல. ஸோ டாஸ் ஜெயிச்ச நெக்ஸ்ட் செகண்டே சொன்னாங்க நாங்க பேட்டிங் அப்படின்னு. அகலப்பந்து நன்றி. ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ready to bat up to 8 wickets. 9th டவுனுக்கு நானும் ரெடி. மீண்டும் ஒரு அகலப்பந்து நன்றி. ஸோ 10th விக்கெட்டா விஜய் ஆடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ 10 விக்கெட்ஸ் வரைக்கும் நாங்கள் லைன் அப் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப க்ரூசியலான மேட்ச் ஃபார் அஸ். ஓகே லெக் பைன்ற முறையில் ஒரு ரன். எஸ் இந்த ஓவர் ரொம்ப நேரமா இருக்க மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் இந்த ஓவரில் வீசப்பட்ட அகலப்பந்துகளினோட எண்ணிக்கை பந்துகளோட அதிகம். லீகல் டெலிவரிஸ்க்கு ஈக்குவலா எக்ஸ்ட்ரா டெலிவரிஸ் போட்டிருக்காரு. தட்ஸ் வை இட்ஸ் டேக் சம் டைம். எஸ் அகைன் வைட். தேங்க்யூ அம்பர். வைட் பால் ப்ளீஸ். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். அம்பையர்ஸ் ரொம்ப ஜென்யூனா சூப்பரா பார்த்துட்டு இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ஸ்ல வித்தவுட் எனி சிங்கிள் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அச்சார்பா பட் விக்கெட். சாண்டி தன்னோட விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். அவர் லெப்டாவே நான் ஆடி இருப்பேன் அப்படியே சொல்றாரு அவங்க கேப்டன்ட்ட. 75 75 the star player from PSCC பார்த்தி நீங்க 6 அடிச்சீங்கன்னா இன்ஸ்டன்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு 500 will be transferred from விஜய். அது என்னோட பேட்டர் நாய. என்ன சப்போர்ட்டுங்க டாட் பாலுக்கு இப்படி ஒரு சப்போர்ட். ஓவர் ஆக்சுவலி இது ஒரு டாட் தான், ஆனா என்ன சப்போர்ட் பாத்தீங்க அவங்க டீம் கிட்ட இருந்து. ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 7 ரன்ஸ் ஃபார் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். ஆக்சுவலி இந்த ஓவர்ல வைட்ல தான் நிறைய ரன், பேட்ல என்னமோ ஒரு ரன் தான் போல. ஸோ இந்த மேட்சோட ப்ரெஷர் இங்க இப்போல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இருக்க 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 என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. பிபி மாத்திரை யாருன்னா போடாம இருந்தா இப்பயே போட்டுக்கோங்க. ஜேக்கப் ஜேக்கப் ஜேக்கப். ஸோ விண்ட் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. Comparing to the first 2 matches, so anything is possible once he can win the match from the batting side, or if tight lines with wickets போட்டாங்கன்னா fielding கூட இந்த மேட்ச் ஜெயிக்கலாம். so anything is possible. still நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். எஸ் ஃபீல்டிங் பாருங்க. ஃபீல்டிங்கை பார்த்தீங்கனாலே தெரியும் ஆஸ்திரேலியன் ஃபீல்ட் செட்டப் வந்துருச்சு.
நம்ம பிபிஎல் ஃபார்மேட் ஆடிட்டு இருக்கோம் அப்படின்றத அப்பப்போ ப்ரூவ் பண்ற சில டீம்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஃபுல் சரௌண்டிங் தான். டாட் பால், குரூஷியல் டாட் பால். இந்த ஃபீல்ட் செட்டை பார்த்த உடனே பேட்ஸ்மேனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பட் அவங்க சப்போர்ட்டர்ஸ் இங்க வந்து ஹி கேன் அப்படின்றாங்க. அச்சாரு ஆறு. ஆக்சுவலி இப்பதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அது சொல்றதுக்குள்ள நீங்க 6 அடிச்சதுனால லாஸ்ட் ஃபார் யூ. பரவாயில்ல, இப்ப கூட ஒன்னும் ஆகல. இன்னும் ஒரு 6 அடிச்சீங்கன்னா ஒரு 100 ரூபா ஃப்ரம் உங்களோட நியூ கேப்டன் வினோத் ஃப்ரம் பிஎஸ்சிசி. ஸோ பிஎஸ்சிசியோட பழைய கேப்டன் விஜய் 500 பிளஸ் நியூ கேப்டன் வினோத். விவி பிரதர்ஸ் கேப்டன்ஷிப்ல உங்களுக்கு ஒரு 600 வருஷம் வாய்ப்புகள் இருக்கு. 75 டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் எண்ட்ல 7 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ குட் பேட்டில் ஃப்ரம் தி பேட் அண்ட் பால். ஸோ எஸ், அந்த பாலை அடிச்சு தொலைச்ச காரணத்தால நியூ பால் பிளேக்கு வந்திருக்கு. வாங்க டைம், மிஸ்டர் டைம் வாங்க. வெல்கம் டு தி கமெண்ட்ரி பாக்ஸ். எஸ், வசூல் வேட்டை இன்னைக்கு மிஸ்டர் பார்த்திக்கு. அவரோட பழைய கேப்டன் முன்னா he also joins to the bat 500 for each 6. So see Hari ball தொலைச்சிட்டா, நியூ பால் தான். no more arguments. டாட் பால். எஸ், துண்டு ஒரு முறை தான் தவறும் அப்படிங்கிறாரு ஜாக்கப் என்கிற நாகராஜ். ஸோ 500, ஒரு 100 கூடுதலா ஒரு 500, 1100 rupees on your packets. Over. End of 2 overs, 14 for 1. பாருங்க பார்த்தி, உங்களுக்கு வந்து வசூல் வேட்டை இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்ஸை நீங்க எடுத்து சிக்ஸஸ் அடிக்க ட்ரை பண்ணுங்க. முன்னா ஒரு 500 தராரு. உங்களோட இந்நாள் கேப்டன் ஒரு 100 தராரு. முன்னாள் கேப்டன் ஒரு 200 தராரு. ஸோ 800 உங்களோட பேட்ல ரெடியா இருக்கு. நான் ஒரு 200 ரூபா போட்டு 1000 ரூபா மாத்திக்கிறேன். ரெடி? ஏன் டிஸ்கஷன்ஸ்? பிரகாஷ் ப்ரோ, ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். மேட்சை ஸ்டாப் பண்ணாதீங்க, டைம் இல்லை. இன்னும் 4 மேட்ச் நடத்தணும். ரெடி ஆகுங்க சீக்கிரம்.
இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறத விட இன்னைக்கு மேட்ச் டே அப்படிதான் சொல்லணும். எல்லாருக்குமே அப்படிப்பட்ட மேட்சஸ் தான் இன்னைக்கு. எவ்ரி ஒன் இன்னைக்கு ஃபுல் பைசா வசூல் தான். அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க எல்லா டீம்ஸுமே. ஸோ வை so much of arguments, Mr. Prakash? Yes, match is on. 2 ஓவருக்கு 14. 14. டாட் பால். எனக்கா அது எதிராது எனக்கு தெரியும். அகலப்பந்து. நன்றி நடுவே. ஒரு ரன் மட்டும். What a catch! Super field setting. நிக்க வச்சு ஏத்த மாதிரி பந்த போட்டு ஈஸியா பிடிச்சிருக்காங்க. பார்த்து நீங்க மத்தவங்க சொன்னதை நீங்க கேட்காம அவுட் ஆன காரணத்தால ஈச் எவ்ரி பர்சனுக்கு தலா 200 ரூபாய் நீங்க தரணும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து. Yes, the next new batter சூர்யா. ஆக்சுவலி இவரோட நேம் வந்து சுதர்சன். ஆஸ் பர் த சர்டிபிகேட் இவர் வந்து சுதர்சன். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. செல்ல பேரு வீட்டில் கூப்பிடுற பேரு தான் சூர்யா. இந்த கன்ஃபியூஷன் அப்புறம் யாரும் வேண்டாம். இவரோட ஒரிஜினல் நேம் சுதர்சன். அடி இல்ல கேட்ச். நல்ல அடிதான் அது. விண்டு சப்போர்ட் பண்ணல. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இருந்த விண்டு இப்போ இல்லை. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். Cricket is a funny game. Yes, the best opener for Veera CC, கிருஷ்ணா. ஒரு ஷார்ட் டைம்ல ரொம்ப பிரபலமான ஒரு பிளேயர்.
ஓ, டாட் பால் ஓவர். 22 சூப்பர் ஓவர் ரெண்டு பக்கமும். முன்னாடினாவே கொஞ்சம் வருத்தமா போறார். நான் சொன்னதே ஒருத்தன் தான், அவனும் இப்படி அடிக்கலையே அப்படின்ற வருத்தத்தோட கொஞ்சம் தடுமாட்டத்தோட நடந்து போயிட்டு இருக்காரு. கவலை கொள்ள வேண்டாம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கும். ஒயிட் பால். தேங்க்யூ அம்பையர். டாட் பால். ஒரு ரன். விண்டை யூஸ் பண்ணவே முடியல. அண்ட் பிராவிஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இல்ல நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இல்ல. இப்போ அவரு எங்க போயிருக்காரு தெரியாது. இந்தியாவுக்கு வந்திருக்காரு இன்னைக்கு. சென்சிபிள் ஸ்ட்ரோக். ஒரு ரன். Okay, the breeze from South Africa, specially imported for Sydney Thunders, to won the match. Dot ball. மணிகண்டன் டைம். அவருக்காக ஸ்பெஷல் சாங்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க. அன்பிலீவபிள். ஏன்னா ஒரு டாப் ஸ்கோரர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவரோட கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் see இது விட்டது கேட்சா இல்ல மேட்சா ஆர் அவுட் காஸ்ட்லி. இங்க இருக்க மணி அவருக்கான பாட்டு வாடாமா புள்ள வாழப்பழ தோப்புள்ள அப்படின்னு ஒரு பாட்டு ரெடி பண்ணிருக்காங்க டைம்காக. டாட் பால் ஓவர். End of 4 overs 25. It's a break time. காஷ்மோரா மணி எங்கிருந்தாலும் மேடை அருகே வருமாறு தங்கள் நண்பர்கள் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 4 ஓவருக்கு அதிரடி ஆட்டக்காரர்கள் ஃபீல்ட்ல இருக்காங்க. த அல்டிமேட் ஸ்டார் அஜித் நான் நடித்த 6க்காக தன்னோட சக நண்பர்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போறாரு. கூல் ட்ரிங்க்ஸ் தான், அதான் பிஸ்கட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு போறாரு. அடிச்ச ஒரு 6க்கு ஒரு கூல் ட்ரிங்க் ஒரு பிஸ்கட் பாக்கெட். எஸ் அம்பையர்ஸ்க்காக போயிருக்கு. ஆர்கனைசர்ஸ் கேமராமேன்ஸ்को
கமெண்டேட்டர்ஸ்க்கும் ஃபுட் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. யாருன்னா ஆள் அனுப்பிச்சு விடுங்க. இன்னைக்கு நாங்கள் நான்வெஜ் தான் சாப்பிடுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நானும் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன். நான் 365 டேஸ்க்கும் நான்வெஜ் சாப்பிடுவேன். 24 ஹவர்ஸ்லையோ எப்போனாலும் சாப்பிடுவேன். நீங்கள் ஒரு செகண்ட் கூட யோசிக்க வேணாம் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அப்படின்னு. Yes, break time over, match starts. பாஸ்கர் புகைப்பட கருவி முனையிலிருந்து பாஸ்கர் பந்து வீச. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், தெரியாததை கூகுளில் செக் பண்ணிப்பேன். கிரிக்கெட்டு கொஞ்சம் தான் தெரியும். ஒன்ஸ் அப்பான் டைம் தெரியும்னு நினைக்கிறேன். சிறந்த முறையில் ஒரு ரன். இது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஃபார்மேட்டில் நடக்கிறதுனால எல்லா கேச்சஸுமே ஆஸ்திரேலியன்ஸ் பிடிக்கிற மாதிரி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடி, இது அடியா இல்ல வெடி? ஓகே, 6 ரன்கள். ஆரம்பிச்சிட்டாரு இந்த டோர்னமெண்டோட டாப் ஸ்கோரர். ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. மறுபடியும் அதே திசையில் அடிச்சாரு. பட் நோ மேன்ஸ் லேண்ட்ல சேஃபா ஒரு ரன் கேரி ஆகல. சிறந்த முறையில் ஃபீல்ட் செஞ்சிருக்காங்க. நோ ரன்ஸ். அப்படியா? ஓகே, கோவிலமாக்கம் நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஆறு சிறப்பா அடிச்சிருக்காருங்க. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட 6. அந்த அறிவிப்பு என்னன்னா ரொம்ப சுவாரஸ்யமான அறிவிப்பு. கோவிலம்பாக்கத்தில் ஏற்கனவே ஒரு 16-17 டீம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட ஒரு டீமை ஆட் பண்ணிக்கோங்க. டீம் நேம் வாஸ் சாண்டி சிசி. பட் அந்த டீம்ல இப்போ வரைக்கும் 4 பேர் தான் இருக்காங்க. Team registrations on. If anyone interested to join with him, join பண்றதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கு ஜாயின் பண்றதுக்கு அமௌண்ட் தராங்க. குட் கம்பேக். ஓ மை காட், ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஈஸி ரன் அவுட். ஆக்சுவலி சொல்ல போனா 2 பேரும் ஒரே எண்ட்ல இருந்தாங்க பேட்ஸ்மேன்ஸ். இந்த ஒஸ்ட் த்ரோ அப்படிதான் சொல்லணும். ஓவர். 40 ரன்னுங்க. 40 ரன். எண்ட் ஆஃப் ஓவர்ஸ் 40 ரன்ஸுங்க. ஆக்சுவலி இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கு எனக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. பட் ரெஜிஸ்டர் பண்ற ஒவ்வொரு பிளேயருக்கும் சாண்டி சிசி சார்பா அமௌண்ட் ப்ரொவைட் பண்றாங்க வித் ஃபுல் ஸ்பான்சர்ஷிப்.
40 end of 5 overs score was 40. இது சாண்டி சிசி சார்பாக அந்த அனௌன்ஸ்மெண்ட். இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்பான்சர் இருக்கு அந்த டீம் ஜாயின் பண்றவங்களுக்கு. எஸ், அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஒன் அண்ட் ஒன்லி 1000க்காக ஜித்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த ஓவரில் விக்கெட் எடுத்தாலே 200 ரூபாய். நான் சொல்லிட்டேன் அவுட். எஸ், காட்டன் பவுல். தானே பந்து வீசி தானே பிடிச்சிட்டாரு. 200 ரூபாய் சம்பாதிச்சுட்டாரு. இல்ல நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஜித்து 1000 நீங்க தலையசைக்காம பந்து போட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இல்லையா. மறுபடியும் ஒரு வாய்ப்பு. இப்ப தலையசைங்க. இந்த விக்கெட் எடுத்தா உங்களுக்கு 200 ரூபாய் தராங்களாம். ஜித்து வேணாவா? பிஎஸ்சிசி கேப்டன் ஜித்து உங்களோட அன்பளிப்பு வேண்டாம் அப்படின்ட்டாரு. 1000. அன்பளிப்பே வேணான்ட்டாங்க. The next batter ready to face 1000. ஹாட்ரிக் விக்கெட் எடுப்பாரா? 2 பால்ல 2 விக்கெட்டு. ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற 1000. ஹாட்ரிக் பால். ஹாட்ரிக் நினைக்கிற. ஐயோ, ஹாட்ரிக் சான்ஸ். சிக்ஸர்ஸ்ல ஹேட்ரிக் பார்த்தோம். இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது, பட் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியல. இந்த டோர்னமெண்ட்ல யுவராஜ் என்கிற 1000 புது அவதாரம் எடுத்திருக்காரு. ஆல்ரவுண்டரா. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. டாட் பால் அண்ட் ஓவர். சூப்பர் ஓவருங்க ஃப்ரம் 1000. நாற்பத்தொன்னுங்க. ஓவர் சூப்பரா போட்டு போயிட்டே இருக்கிறாரு. இந்த டோர்னமெண்ட்ல நிறைய விஷயங்கள் ரொம்ப புதுசா நடக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் டோர்னமெண்ட் தான் சொல்லணும். நிறைய நியூ டேலண்ட்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே இந்த டோர்னமெண்ட்ஸ் அப்ளிகபிளா இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த டோர்னமெண்ட் சொல்ல போனா. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து வேறு ஜெயிச்ச
எஸ், டாட் பால் கண்டினியூஸாக டாட் பால்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறாங்க, கண்டினியூஸாக ப்ரெஷர். இந்த டோர்னமெண்ட்டு நியூ டேலண்ட்ஸ்க்கான ஒரு டோர்னமெண்ட். நிறைய 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 டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இந்த டோர்னமெண்ட்ஸில். அடி கேட்ச் என்ற கால், comfortable catch now, but still he is on top scorer of the tournament. It's a great catch. Super block from Hari. Yes, the next batter. Ready to strike? இல்ல அது அவுட் தான், அவுட் தான், அவுட் தான். கிருஷ்ணா நீங்க அவுட் தான் கிருஷ்ணா. கிருஷ்ணா அது க்ளீன் 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 கேட்ச். நீங்க பேட் எப்படியே ஓப்பன்ல வீடியோல தான் பார்த்தாங்க. அது இல்ல க்ளீன் பால் சுத்தல. அப்படியே க்ளீன் கேட்ச். பாத்துக்கடா ஸ்கோர் அலோவ் பண்ணுவாங்க. தெரியாதுடா. அவங்களே கேளுங்க தானே. கமெண்ட் நீ அத சொல்லணும். கமெண்ட் ஓவர் முடிஞ்ச அப்புறம் சொல்லுங்க. கண்ணாடி கல்தான் அப்படியேடா. Yes, next match ki top 8 downs ready. Bat total நிக்கிறாங்க எல்லாரும் வரிசையா. அதுல என்னன்னா 10வது ஆடக்கூடிய ஒரு பிளேயர் முதல்ல பேட் வச்சுட்டு நிக்கிறாரு. விக்கெட்டுக்கான அப்பீல். அம்பையர் ஸ்டேஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் வெயிட் வெயிட். Not out. Umpire's call not out. ஒரு ரன் மட்டுமே. ஓவர். தல ரன் தல அண்ணா ரன்னுண்ணா 43 பா. ரன் 43, 43 எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. 43 ரன், 75 அடிச்சா ஜெயிக்கலாம். 6 ஓவர் நினைக்கிறேன். இன்னும் 30 ரன் ஆடணும், 32 ரன் ஆடணும். 2 ஓவருக்கு 32 அடிச்சா ஜெயிக்கலாம். 1 ஓவருக்கு மன்னிக்கவும், இங்கே ஸ்கோர் சரியாக அப்டேட் ஆகலை எங்களுக்கு. லாஸ்ட் ஓவர். அகலப்பந்து 31 அடிக்கிறோம். 6 பால்ல 31 ரன்னுங்க. Adi, catch in the call. Yes, catch. So, yes, match is on. Anything is possible. இந்த மேட்சை வந்து டோர்னமெண்ட்ஸ் லீக் மேட்சஸ் எப்பவுமே ரன் ரேட் படி நிறைய சேஞ்சஸை கொண்டு வரும். அதுக்கான ஒரு வாய்ப்பா இது.
இது என்ன பேர், மரத்தில் பட்டு வருது பாலு, மரத்தில் பட்டுருச்சு. மரத்தில் பட்ட காரணத்தால கேட்ச் பிடிச்சாலுமே இது 6 தான். இது ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம், மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே சொல்லிட்டாங்களாம் 6. சிறந்த முறையில் வீசப்பட்ட ஒரு பந்து, 1 ரன். So the next match or update, Stars, Melbourne Stars ready to bat up to 8 downs. சிறந்த முறையில் வீசப்பட்ட ஒரு பந்து, 1 ரன் மட்டுமே. So காதலுடன் கண்ணா மற்றும் ஒரு டாட் பால். காதலுடன் கண்ணா இந்த மேட்சை ரொம்ப ஆர்வம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் தான் தெரியல. அகைன் ஒன் ஹிட், இல்ல காட்டன் பால் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். 6 அடிச்ச ஆட்டக்காரர். எண்ட் ஆஃப் 8 overs, 51 ரன் அடிச்சிருக்காங்கப்பா. So the important match of the league and the final match, Melbourne Stars and Adelaide Strikers.